ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நானும் நல்லா இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா இஃப்தியார் சீரிஸ் தான் பார்க்க போகிறீங்க. இப்போ வந்து முட்டை போட்டு சேமியா செய்யலாம்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ், இஃப்தியார் ஸ்பெஷல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, வெங்காயம், தக்காளி, முட்டை, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாலாம் எடுத்து வச்சுருக்கேன் ரெடியாக. இப்போ வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது எப்படி செய்யுதுன்னு நம்ம போய் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து எண்ணெயை ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு எண்ணெய் சூடாகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ வந்து பட்டை, லவங்க, ஏலக்காய், அப்புறம் வந்து ஸ்டாரு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். இது நான் வந்து முட்டை போட்டு செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அனில் சேமியாவில் செய்ய போகிறேன் நான். எப்போ நான் அனில் சேமியாவில் தான் செய்கிறது. அனில் சேமியாவில் சூப்பராக இருக்கும் சேமியா. பார்த்திங்கன்னா வெங்காயம் போட்டுக்கிட்டேன். வெங்காயம் வந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வரட்டும். வெங்காயம் நல்லா வதக்கிக்கணும். எப்போவுமே நம்ம எந்த குழம்பு செய்யும் போது எப்போவுமே வந்து கோல்டன் ப்ரௌனாக செஞ்சால் தான் அந்த பச்சை வாசனெலாம் போய் நம்ம கோல்டன் ப்ரௌன் ஃப்ளேவரோடு நம்ம சாப்பிடும்போது அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக கூட இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கோல்டன் ப்ரௌன் ஆகலைன்னா அந்த பச்சை வாசனை போகாது, நல்லா கூட இருக்காது குழம்புங்க. நம்ம எது செஞ்சாலும் சரி கோல்டன் ப்ரௌனாக தான் வந்து வதக்கி தான் வந்து நம்ம செய்யணும். அதனால நான் எப்போவுமே வந்து வெங்காயத்தை கோல்டன் ப்ரௌனாக ஆக்கிடுவேன். நல்லா வந்து வதக்கி விட்டுருவேன் நான். நீங்களாம் எப்படி செய்வீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் கமெண்ட் பண்ணவே மாட்டேன்றீங்க, யாருமே வீடியோ பார்க்குறீங்க கமெண்ட் பண்ண மாட்டேன்றீங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். இது வந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். கோல்டன் ப்ரௌனாக வந்துச்சு வெங்காயம் நல்லா இந்த மாதிரி. இப்போ வந்து இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருவோம். 2.5 பாக்கெட் செய்யலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் போட்டுக்கலாம். முட்டை போட்டு தான் செய்ய போகிறேன். அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் அதிகமாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுடலாம். அதுக்கப்புறம் இப்போ வந்து தக்காளி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக 4 கட் பண்ணி வச்சுருக்கேன், போட்டேன். நல்லா இது வந்து தக்காளி நல்லா வதங்கணும். கொஞ்சம் வதங்கட்டும். தக்காளி பார்த்திங்களா நல்லா வதங்கிச்சு. இப்போ வந்து இந்த டைமில் கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம எடுத்து போட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுடணும். உப்பு போட்டுக்கலாம். மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஏன்னா 2.5 பாக்கெட் போட போகிறோம் நாங்கள், அதனால் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அப்புறம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுடலாம். நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா 2.5 நான் வந்து சேமியா வந்து 2.5 பாக்கெட் போட போகிறேன். இந்த கிளாஸில் வந்து நான் ஒரு 3 கப்பு இந்த கிளாஸில் 3 கிளாஸ் தண்ணி ஊற்ற போகிறேன் நான் கரெக்டாக. கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா அளவு சரியாக இருந்திருக்கும். நான் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா 1 பாக்கெட்டுக்கு 1 கிளாஸ் தண்ணி போடுவேன். இது வந்து சின்னதாக இருக்குது, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் கிளாஸு. அதனால் நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்ற போகிறேன். நல்லா இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போது தண்ணியை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதங்கிச்சு. இப்போது இது ஒரு கொதி வரட்டும். அப்புறம் வந்து முட்டை உடச்சி நம்ம ஊற்றிக்கலாம் ஒன்று ஒன்றா. நம்ம எவ்வளோ தேவையோ நம்ம முட்டை வந்து எவ்வளோ தேவையோ 3, 4, 5 அந்த மாதிரி கூட
நம்ம வீட்டில் எத்தனை பேரும் அந்த மாதிரி வந்து தகுந்த மாதிரி நீங்கள் முட்டையை போட்டு உடச்சி ஊற்றிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுரு. இப்போ வந்து கொதி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம முட்டையை ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா முட்டை உடச்சி ஊற்றிட்டேன். ஒரு 5 முட்டை 2.5 பாக்கெட் சேமியா முட்டை உடச்சி ஊற்றிக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம சேமியா சேர்த்துக்கலாம். பாக்கெட் எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அப்படியே எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம். ஒன்று ஒன்றா நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போது ஃபுல்லாக சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா சேமியா போட்டு இப்போ நல்லா வந்து இந்த மாதிரி கிளறி விட்டுணும். போட்டு தம் போட்டுடணும். இப்போது ஒரு 5 மினிட்ஸ் வந்து தம் போட்டு விட்டுடலாம். நல்லா வந்து தண்ணிலாம் இழுத்து சூப்பராக சேமியா வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணிலாம் இழுத்து சூப்பராக வந்து தம் ஆயிடுச்சு சேமியா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய்.